வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். டெலிவிஷன் சீரியல்களோட அடுத்த டிஆர்பியும் வந்துருச்சு. முதல் 2 இடங்களில் ரொம்ப நாட்களாகவே சேஞ்சஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சன் டிவியில் ரன் சீரியல் பல திருப்பங்களோடு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. முன்னணி டிவி சேனல்களில் சீரியல்களோட நேரம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதால் இந்த முறையும் ரேட்டிங்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. டெலிவிஷன் சீரியல்களின் 33வது வாரத்திற்கான டிஆர்பி பட்டியல் இப்போ வெளியாகியிருக்கு. 33வது வார டிஆர்பியில் ரேட்டிங்கில் என்ன மாற்றம் நடந்திருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. போன டிஆர்பியில் 2வது இடத்தில் இருந்த நாயகி சீரியல் இந்த முறை மீண்டும் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நாயகி சீரியலின் சுவாரஸ்யமான திரைக்கதை தான் மறுபடியும் முதலிடத்தை பிடிப்பதற்கு முக்கிய காரணம். நாயகி சீரியலோட ரேட்டிங் 11.61. சென்ற டிஆர்பியில் முதல் இடத்தை பிடித்திருந்த செம்பருத்தி மீண்டும் 2வது இடத்துக்கு போயிருக்கு. இதனோட ரேட்டிங் 10.99. கல்யாண வீடு சீரியல் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.63. கண்மணி சீரியல் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.13. ரோஜா சீரியல் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 8.75. யாரடி நீமோகினி சீரியல் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 8.43. லக்ஷ்மி ஸ்டோர் சீரியல் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 7.28. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 6.39. ரன் சீரியல் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 6.36. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி சீரியல் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.25. அழகு சீரியல் 11வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.23. மௌனராகம் சீரியல் 12வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.19. அருந்ததி சீரியல் 13வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.91. பாரதி கண்ணம்மா சீரியல் 14வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.89. சந்திரலேகா மற்றும் அரண்மனை கிளி சீரியல் 15வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த சீரியல்களோட ரேட்டிங் 4.44. நாச்சியார்புரம் சீரியல் 16வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.36. பூவே பூச்சுடவா சீரியல் 17வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.34. நிலா சீரியல் 18வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.12. கல்யாண பரிசு சீரியல் 19வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.04. மின்னலே சீரியல் 20வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.92. நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் 21வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.84. ஆயுத எழுத்து சீரியல் 22வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.63. சத்யா சீரியல் 23வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.36. தமிழ்ச்செல்வி சீரியல் 24வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.26. ஈரமான ரோஜாவே சீரியல் 25வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.02. 33வது டிஆர்பியில் அனைவருக்கும் பிடித்தமான சேனல்களில் மறுபடியும் சன் டிவி தான் முதலிடத்தில் இருக்குது. ஸ்டார் விஜய் டிவி 2வது இடத்தையும், ஜி தமிழ் 3வது இடத்தையும், KTV 4வது இடத்தையும், ஸ்டார் விஜய் சூப்பர் சேனல் 5வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. பிடித்தமான சேனல்களில் தொடர்ச்சியாக பல வாரங்களாக எந்த மாற்றமும் ஏற்படுறதில்லை. மேலும் விரும்பி பார்க்கப்பட்ட நிகழ்ச்சிகளில் சன் டிவியில் சுதந்திர தினத்தன்று விஷால் மற்றும் ராசிகண்ணா நடிப்பில் ஒளிபரப்பாகி அயோக்கியா திரைப்படம் முதலிடத்தில் இருக்கு. நாயகி சீரியல் 2வது இடத்தையும், செம்பருத்தி சீரியல் 3வது இடத்தையும், கல்யாண வீடு சீரியல் 4வது இடத்தையும் பிடித்துள்ளது. ஜெயம் ரவி மற்றும் நயன்தாரா நடிப்பில் சன் டிவியில் ஒளிபரப்பாகிய தனி ஒருவன் திரைப்படம் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதுபோன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.